கூட்டிட்டு போறாரு. அதாண்டி எனக்கும் தெரியல. அப்ப நம்மளால கடவுளை பார்க்க முடியாதா? சரி வா உள்ள போய் பார்ப்போம். ஆஹா, கடவுளின் தரிசனம் மிக அருமை. கண்கொள்ளா காட்சி, கடவுளின் அருளே அருள். அருமையான காட்சி. ஆஹா, என் பிறவி பயனடைந்தேன். இவர்கள் எல்லோரும் பார்த்து விட்டார்கள். இப்பொழுது நான் பார்க்கிறேன். அட, என்னது இது? கண்ணாடி முன்னாடி நின்றால் என் முகம் தானே தெரிகிறது. வெளியே சென்று இல்லை என்றால் நான் பாவம் செய்தவனாகிவிடுவேன். அதனால் நான் வெளியே சென்று ஒரு பொய்யை சொல்லிவிட வேண்டும். அடடா அடடா அடடடடடா, கடவுள் தரிசனம் என் கண் கொள்ளவில்லை. நன்றி முனிவரே. அரசே, நீங்கள் கூறிய பொய் தானே? நான் கூறிய பொய் தேவை நிமித்தமாக அனைவரும் பொய் கூறுவீர்கள். இது உண்மைதானே? ஆம் ராமா. இதை ஒத்துக்கொள்கிறீர்களாமண்ணா? ஒத்துக்கொள்கிறேன். இப்பொழுதுதான் அறிஞ்சீர்களா? தேவை நிமிடத்தில் அரசனாக இருந்தால் கூட பொய் கூறிதான் ஆக வேண்டும். நன்றி. முடிஞ்சிருச்சு. நல்ல ஸ்டோரிஸ் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறேன். வீடியோ எடுக்கலாங்களா? எடுக்கலாம். அதான் கேட்டேன். கடைசி ஆசை என்னால் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. கவலைப்படாதீர்கள் மன்னா, எதற்கும் பரிகாரம் செய்ய முடியும். உங்கள் அண்ணியின் கடைசி ஆசை தான் என்ன? சாப்பிட ஒரு மாம்பழம் கேட்டார். அதை கொண்டு வருவதற்குள் அவரின் உயிர் பிரிந்து விட்டது. அந்த கவலை தான் என்னை இன்று வரை வாட்டுகிறது. அருமையான சந்தர்ப்பம். என் உறவினர்களையும் நண்பர்களையும் வைத்து கஜானாவில் பாதி தங்கத்தை காட்சி விட வேண்டியதுதான் மன்னா. உங்கள் அன்னையின் ஆத்மா சாந்தி அடையாமல் மாம்பழத்திற்காக ஏங்கி அழைந்து கொண்டிருக்கிறது. அன்னையின் ஆத்மா சாந்தியே ஒரு பரிகாரம் உள்ளதுன்னா. அமைச்சரே, என்ன பரிகாரம் என்பதை விரிவாக கூறுங்கள். 108 பேரை நாளை அழைத்து ஆளுக்கு ஒரு தங்க மாம்பழம் பரிசளியுங்கள். அன்னையின் ஆத்மா சாந்தி அடையும். அப்படியே
ஐயோ சூடு தாங்க முடியவில்லையே ஐயா சூடு தாங்க முடியவில்லையே ஐயா சூடு தாங்க முடியவில்லையே வளைய வெகுண்டி வாங்கி கொண்டு தெனாலிராமன் நினைக்காக இவர்கள் துக்கப்பட்டு அழுகிறார்களே ஆமாம் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் நீங்க தான் எங்கு செல்ல வேண்டும் ஆமாம் நானும் மரத்தில் சென்று தெனாலிராமன் கையிலிருந்து வெகுமதிகளை பெறுவேன் வாருங்கள் மித்திரே கைகளை நீட்டுங்கள் தெனாலிராமன் கையில் விளங்கும் சுடுபட்டார் எங்கே இருக்கிறது என் அண்ணன் சாத்தானது தத்தாச்சாரியே யார் என்று தெரிகிறதா இல்லையா? நன்றாக தெரியுமே. இவர்கள் தான் உன் மீது புகார் செய்தவர்கள். என் மீது புகாரா? என்னவென்று கொடுத்துள்ளார்கள்? வெகுமதி தருவதாக கூறி வீட்டிற்கு அழைத்து கையில் சூடு போட்டாயாமே. இது உண்மையா தெனாலி? ஆமண்ணா. என் உறவினர் கூறுவது முற்றிலும் உண்மை. தெனாலிராமனுக்கு ஏதேனும் கடுமையான தண்டனை வழங்குங்கள். ஆமண்ணா, கண்டிப்பாக தெனாலிராமனுக்கு தண்டனை வழங்குங்கள். அண்ணரே, நான் கூறுவதை கேளுங்கள். பிறகு எனக்கு தண்டனை வழங்குங்கள். இறந்த அன்னை கடைசி நேரத்தில் கடும் தண்ணியில் அவஸ்தைப்பட்ட போது கை சூடு வைக்க கேட்டார். அதற்கு இப்போது என்ன? கடைசி ஆசை நிறைவேற்றும் முன் 2 பாலர். அதற்கு நான் பரிகாரம் செய்தது எவ்வளவு தவறாகும்? நீ விளக்குங்கள் மன்னா. கை சூடு போடுவேன் என்றால் யாராவது பரிகாரம் செய்ய வருவார்களா? புரிஞ்சவன்றதுதான் தத்தாச்சாரியார் 107 உறவினர்களுடன் என் வீட்டுக்கு வந்தார். எப்படி கட்டலாம் மன்னா? எந்தவரை புரிய வைக்கவே தெனாலிராமன் சாமர்த்தியமாக இந்த நாடகத்தை நடத்தியுள்ளான். தெனாலிராமன், நான் கூட முதலில் உன் மீது கோபப்பட்டு விட்டேன். உன் சாமர்த்திய புத்தி கூர்மைக்கு என் பாராட்டுக்கள். இதோ பிடி பரிசு பொருட்களே. வாழ்க தெனாலிராமா! வாழ்க வாழ்க! வாழ்க அவர் தொண்டர்! வாழ்க வாழ்க! நன்றி, வணக்கம். மாம்பழம் காமிக்கவே இல்லைல்ல மாம்பழம் இல்லை அது நேரம் என்ன மாம்பழம் கஷ்டப்பட்டு வாங்கினோம் மாம்பழத்தை போட்டீங்க